இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2026 ஆண்டு இந்த 8வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் அருமை ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உங்களை விசாரிக்கிறவர். நான் உங்களை விசாரிக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது, என் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து வாக்கு தத்தம் தருகிறவராக இருக்கின்றார். விசாரித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்மை பார்த்து ஒருவர் நீங்கள் நலமாயிருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற ஒரு விசாரணை, அவர்களை விசாரித்து அவருடைய சுக செய்தியை அறிந்து கொள்ளுகிற காரியம். ஒருவேளை அந்த ஒரு நிலையிலே இருக்கிற பொழுதே நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாவதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னை விசாரித்தார்கள் என்று. ஒருவேளை காணாமல் சென்று விட்டால், அதை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டால், இவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்னை விசாரிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்றதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த விசாரிக்கிறவர் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் திருமறையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது நாம் பார்க்கிற பொழுது மார்க் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான திருமறை பகுதியானது நாம் அறிந்து கொள்ளுகிற வேத வார்த்தையின்படியாக ஒரு மனிதன், ஒரு சிறு பையன், அவன் பலவீனப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் சிறு வயது முதலே அவன் அங்கே பலவீனப்பட்டிருக்கிறான். அவனை அநேக நேரம் கொல்லும்படியாக தீயிலும் தண்ணீரிலும் இருந்து அவனுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே இங்கு கொண்டு வருகிறார்கள். முதலாவது சீஷரிடத்திலே கொண்டு சென்றார்கள். சீஷர்களால் அவர்களை குணப்படுத்த முடியாமல் போயிற்று. ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் கூட அங்கே அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அவரை விசாரிக்கின்றார். தகப்பனிடத்திலே கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நெடுங்காலமாயிற்று. இவன் சிறு வயது முதற்கொண்டே இப்படித்தான் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறது ஆனபடியால் நம்மை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவதற்கு அவர் நம்மை விசாரிக்கிறார். விசாரிக்கின்ற பொழுது விசாரித்து விட்டுவிடுகிறவர் அல்ல, அவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலே நாம் நெடுங்காலமாய் கவலையோடு கூட காணப்படலாம். நெடுங்காலமாய் நமக்கு இந்த பிரச்சனை தீரவில்லை என்று நம்ம யோசிக்கலாம். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும் என்று சொல்லுகின்றார். தகப்பன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே அந்த நெடுநாளான பிரச்சனை, தீயினாலும் தண்ணீரினாலும் வந்த ஆபத்து அவனை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதம் செய்கிறார். அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பிசாசை ஆண்டவர் அதட்டி விரட்டி அடிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு மனிதனை விசாரிக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு அற்புதங்களை செய்வதற்காக. ஒருவேளை நாமும் இந்த புதிய மாதத்திலே வருகிற பொழுது இந்த 8 மாதங்களிலே 7 மாதம் நாம் நெடுங்காலமாய் அநேக பிரச்சனைகளோடு கூட காணப்பட்டிருக்கலாம். நெடுங்காலமாய் சிறு வயது முதற்கொண்டே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ நெடுங்காலமாய் அனுபவிக்கிற இந்த பிரச்சனை, நெடுங்காலமாய் அனுபவிக்கிற இந்த வேதனை, நீண்ட நாட்களாய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடு, கண்ணீர், உன்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அத்தனையையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே மாற்றி போடுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மகனை ஆண்டவர் குணப்படுத்தினார். அந்த மனிதன் அங்கே பிசாசு விரட்டப்பட்ட பொழுது செத்தவன் போல விழுந்தான். ஆண்டவர் அவனை அங்கே தூக்கி எடுத்து தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு நல்ல குழந்தையாக கொடுத்தார். இந்த அருமையான மாதத்திலே ஆண்டவர் முதலாவது நம்மை விசாரித்து, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று, எவ்வளவு நாட்கள் ஆயிற்று என்று விசாரிப்பதிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக விசாரித்து அவர் நெடுநாளான பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு சொல்லுகிறவராக, இன்று அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுகிறவராக அவர் காணப்படுகிறார்.
தீயினாலும் தண்ணீரினாலும் அநேக ஆபத்துகளிலே கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே அந்த ஆபத்துகளை முற்றிலும் நீக்கி விடுகிறவராக ஒரு பெரிய சுகத்தையும் பலனையும் தருகிறார். நெடுநாளமாய் நம்முடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லை, நெடுங்காலமாய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவோமானால் அதிலே இந்த மாதத்திலே ஒரு தீர்வை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை வேதம் கற்று தருகிறது. இரண்டாவது ஒரு இடத்திலே ஆண்டவர் விசாரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று அவர் விசாரிக்கின்றார். பயப்படாதே என்று சொல்லி பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்கள் இந்த இடம் எப்படிப்பட்டது. இந்த ஆகாரும் அவனுடைய குமாரனாகிய இஸ்மவேலும் அங்கே ஆபிரகாமாலே ஒரு துருத்தி தண்ணீர் கொடுக்கப்பட்டு அவன் வெளியே செல்லுகிறார். அங்கே வனாந்தரத்திற்கு அவள் செல்லுகிறார். வாழ்வின் வழி தெரியாமல் திசையாடி அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவள் என்னுடைய பிள்ளை சாக போகிறது, அதை நான் காண மாட்டேன் என்று அம்புபாயும் தூரத்திலே சென்று அழுது கொண்டிருக்கிறாள். வனாந்தரத்தில் அவருடைய அழுகையை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது, அவளுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் அந்த இடத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவரை விசாரிக்கும்படியாக தேவதூதனை உடனடியாக அனுப்புகிறார். தேவதூதன் வந்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அவருடைய அழுகைக்கு பதில் சொல்லுகிற இடமாக வனாந்தரத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசாரித்து அங்கே அற்புதம் செய்கிறார். வனாந்தரம் ஒன்றுமில்லாத இடம், ஆனால் அங்கே வாழ்விடமாக அவருக்கு மாற்றி கொடுக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அங்கே ஒரு நீரூற்றை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த இடத்திலே அவன் வில்வித்தையிலே வல்லவனாக மாறுகிறான். அந்த இடத்தை ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாழ்விடமாக மாற்றி கொடுக்கிறார். வனாந்தரம் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை விசாரிக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய அழுகையை வனாந்தரத்திலே யாருமே பார்க்க முடியாத இடத்திலே அழுகையை பார்த்த பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். அநேக நேரங்கள் தனிமையிலே அழுது புலம்புகிறோமா, எனக்கு யாரும் இல்லையே என்று யோசிக்கிறோமா, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் வறண்டு விட்டதை என்று யோசிக்கிறோமா, அல்லது என்னுடைய குடும்பத்திலே எல்லாம் இழந்து விட்டேன், என்னுடைய கையில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் அழுது கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவங்களை விசாரிக்கிற ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை ஒரு வாழ்வான ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறப்போகிறது. அந்த இஸ்மவேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, இஸ்மவேல் ஒரு பெரிய மனிதனாக சமூகத்திலே உயர்த்தப்பட்டான். அந்த இடத்திலே பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர். எந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேடி வந்து விசாரித்து நம்மை உயர்த்துகிறவராக இந்த புதிய மாதத்திலே அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். தேவன் நம்முடைய அழுகுரலை கேட்டு நமக்கு ஓடி ஓடி வருகிறார். நம்முடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். கண்ணீரை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வனாந்தரத்திலே தண்ணீரை நீரூற்றை வர செய்து வாழ்விடமாக மாற்றி கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நிச்சயமாய் நமக்கு அற்புதம் செய்வார். நம்மை விசாரிக்கிறவர், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரித்து அற்புதம் செய்கிறவராக அவர் காணப்படுகின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இங்கே ஆண்டவர் தனக்கு ஒரு தேவை இருப்பதை போன்று சீஷர்களிடத்திலே வந்து அவர் விசாரிக்கிறார். பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. பாருங்கள், அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். எத்தனையோ முறை வலைகளை போட்டு இழுத்து இழுத்து பார்த்திருக்கின்றார்கள். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. வெறுங்கையாக கரையை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 மைல் தூரத்தில் இருக்கிற பொழுது, ஒருவர் பேசுவது ஒருவருக்கு கேட்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற பொழுது இயேசு கரையில நின்று, அங்கே பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் விசாரிக்கின்றார். அப்பொழுது அவர்கள் புசிக்கிறதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் அங்கே இரவு முழுவதும் முயற்சி செய்தவர்கள், உழைப்பிலே உழைத்தவர்கள் ஒன்றுமில்லாமல் கரை திரும்ப கூடாது. ஆக இருக்கிற இடத்திலேயே அந்த 200 முழ தூரத்திற்குள்ளாக உங்கள் வலைகளை நீங்கள் வலதுபுறமாக போடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே வலை கிளியத்தக்கதாக, போட்டு நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் ஏராளமான மீன்களை கொடுத்தார்.
அவர்கள் கரைக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு வந்தார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை கரையேற்றுகிற பொழுது, எத்தனையோ மாதங்கள் என்னுடைய வந்த வருமானங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது, மாத கடைசியில் எனக்கு ஒண்ணுமில்லை என்று சொல்லுகிற நிலை இல்லாதபடி இந்த மாதம் ஒரு மீதியான துணிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, கரைக்கு வருகிற பொழுது உடைய உழைப்பிலே மிகுதியான பலனை பெற்றுக்கொண்ட ஒரு மாதமாகத்தான் இது இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் விசாரித்து அவர் அற்புதம் செய்தார். அது மாத்திரமல்ல, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவர் அவர்களுக்கு புசிப்பதற்கு இவர் ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கரையில வந்து பார்க்கின்றார்கள், கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, மீன் அங்கே சுடப்பட்டிருக்கிறது, அப்பம் சுடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் பிடித்த மீன்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த 153 பெரிய மீன்கள் அங்கே படவில இருக்கிறது, கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சமைத்து ஆயத்தப்படுத்தி பிள்ளைகள் கடலில் இருந்து அவர்கள் பட்டினியோடு வந்தார்கள். கரையில வந்த பொழுது அவர்கள் போஜனம் பண்ணி திருப்தி அடைந்தார்கள். வயிறார அவர்களை திருப்திப்படுத்தினார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக போஷிக்கிறவராக, உங்களை திருப்திப்படுத்துகிறவராக, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக, நீங்கள் நிரம்ப ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். உங்களுடைய உழைப்பு அது புத்தகான பைகளிலே போய்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இந்த மாதத்திலே அதை நிறைவானதாக மாற்றி தரப்போகிறார். இந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உங்களை பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கு ஆயத்தமாக அமையும் என்பதை வேதம் தெளிவாக கற்றுத்தருகிறது. ஆகவே ஆண்டவர் விசாரிக்கிறவர். என்னென்ன காரியங்களை விசாரிக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை முற்றிலும் மாற்றி நம்மை குணப்படுத்தி, நெடுநாளான பிரச்சனைகள், உங்களுடைய சரீரத்தில் தேவையில்லாத கட்டிகள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பிசாசின் தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்திலே அதை அப்புறப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் விசாரித்து தம்முடைய பிள்ளைகள் நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோம், என்னுடைய குரலை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று தனிமையின் அனுபவத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை ஆண்டவர் செழிப்புள்ளதாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆகாருடைய விசாரித்து அற்புதம் செய்தவர் நம்மோடு இருக்கின்றார். இது யோவான் சுவிசேஷத்தில் சொன்னப்பட்டபடி நம்முடைய பிள்ளைகள் சீஷர்கள் அங்கள் குறைவுபட்டு ஒன்றுமில்லை என்று இருக்கிற நிலையிலே, இல்லை உங்கள் படகு நிரம்பத்தக்கதாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் வயிறு நிரம்பத்தக்கதாக உங்களுக்கு போஜனம் தருகிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு விசாரித்து அற்புதம் செய்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் இந்த மாதத்தை பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.